கூரத்தாழ்வான் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். யசோதை கட்டி போட்டான்னா ஏதோ கயிற்றினாலே கட்டி போட்டாள்னு நினையாதீர்கள், அவள் அன்பினாலே கட்டி போட்டாள். அன்பிற்கு மட்டும்தான் பகவான் வசப்படுகிறானே தவிர வேற எதற்கும் அவர் வசப்படுவதே கிடையாது. அத்தனை எளியவனாக பெருமான் இருக்கிறான். அப்ப அவதாரங்கள்னு சொன்னால் தம்முடைய அந்த எளிவரும் இயல்வினன்கிற அந்த குணத்தை பகவான் காட்டுகிறான். தன்னை தாழவிட்டு கொண்டு பிறக்கிறான், நம்மோடே புறையற கலக்கிறான். இந்த அவதாரங்களை பற்றி கீதையில 4ஆம் அத்தியாயத்திலே பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான். அர்ஜுனன்ட ஒரு வார்த்தை சொல்றான் பகவான், உனக்கு இப்ப கர்மயோகத்தை நான் உபதேசித்தேன். இந்த கர்மயோகம்ங்கிறது இப்ப வழக்கத்திலேயே இல்லாததா போயிடுத்து, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீ தகுதியானவன்னு நான் கருதினேன், இதை உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இந்த கர்மயோகத்தை ஆதியிலே நான் விவஸ்வானுக்கு சொன்னேன், விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாகுக்கு சொன்னார் அப்படின்னு ஒரு கதையை சொல்றாரு பெருமாள். இப்ப கர்மயோகத்தை பகவான் உபதேசிக்கிற வரைக்கும் அர்ஜுனன் தெளிவாத்தான் இருந்தான். சரி, நம்மளை ரொம்ப மதித்து இதெல்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் பாருங்கோ, நான் முதல்ல இதை விவஸ்வான் சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுவுக்கு சொன்னான், மனு இக்ஷ்வாகுக்கு சொன்னான்னு உடனே அர்ஜுனன் கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பித்தான். இவன் என் கண்ணெதிர நிற்கிறான், இவன் எனக்கு தெரிஞ்சவன், எனக்கு உறவுக்காரன், கண்ணன் சாரதியாக இருக்கிறவன், எனக்கு வேண்டப்பட்டவன். விவஸ்வான் சூரியன் ரொம்ப முற்பட்டவன். இவர் சொல்ற ஆசாமி எல்லாம் என்னைக்கோ இருந்தவா, மனு என்னைக்கோ இருந்தார், இக்ஷ்வாக்கு என்னைக்கோ இருந்தார். இவன் ஏன் எதிர இருந்துண்டு அவளுக்கெல்லாம் நான் தான் சொன்னேன்னு சொல்றானே, புரிய மாட்டேன் என்கிறதே. உடனே கேட்டுட்டான், கண்ணன் இடத்துல கேட்கறான், உன்னுடைய அவதாரம்ங்கிறது பிந்தி ஏற்பட்டது, நீ சொல்ற ஆட்கள் எல்லாம் முன்பெப்போதோ இருந்தவர்கள், நீ எப்படி அவர்களுக்கு உபதேசித்திருக்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றான் பகவான், அர்ஜுனா உனக்கும் எனக்கும் பல பிறவிகள் கழிந்து விட்டன, நானும் நிறையா பிறந்திருக்கேனப்பா, நீயும் நிறையா பிறந்திருக்கிறாய். உடனே அர்ஜுனன் மனசுல ஒரு எண்ணம், அப்படின்னா இவன் ஏன் தன்னை பெரியவன் என்றும் நான் அவனுக்கு ஆட்பட்ட தொண்டன் என்றும் சொல்லுகிறான்? இப்போ 2 பேரும் சமந்தானே. இப்போ தானே சொல்லிட்டான், உனக்கும் நிறைய பிறவிகள் ஆயிடுத்து, எனக்கும் நிறைய பிறவிகள் ஆயிடுத்துன்னு. அப்போ நாம சமந்தானேன்னா அதுக்கு பகவான் பதில் சொல்றார். கீதையில ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார், அந்த அவதாரங்கள் நான் என்னென்ன பிறந்தேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்னென்னவாக பிறந்தாய்ங்கிறதும் எனக்கு தெரியும், இந்த 2மே உனக்கு தெரியாது, இதுதான் வேறுபாடுன்னார். நான் யார் யாரா அவதரித்தேன் எனக்கு நன்னா தெரியும், உன்னுடைய பிறவைகள் அனைத்தையும் நான் அறிவேன், இது ஏதாவது உனக்கு தெரியுமான்னா? நான் அர்ஜுனன் இடத்துல இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், போச்சு இந்த பிறவியே என்னன்னு எனக்கு தெரியல, இதில் கழிந்த பிறவைகளையா நான் தெரிந்து கொள்ள போகிறேன், போன பிறவியில் என்ன இருந்தேன், அதுக்கு முன்னாடி என்ன இருந்தேன்னா நமக்கு சரியா இந்த பிறவியே புரிய மாட்டேன் என்கிறதே. அதுக்கு மேலே ரொம்ப அழகான கேள்விகளை அர்ஜுனன் மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா பதில் சொல்றான். அர்ஜுனன் மனசுல என்ன கேள்வி தெரியுமா? முதல் கேள்வி, உன்னுடைய பிறப்புகள் மெய்யா பொய்யா? நீ ஏதாவது கண்கட்டு வித்த மாதிரி ஏதாவது பண்றியா? இந்திரஜாலம் மாதிரி ஏதாவது பண்றியா? நீங்கள்லாம் ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல கல்லூரிகள்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு மெஜிஷியன், ஒரு நிபுணர், மாயக்கலை நிபுணர் அவர் வந்து சேருவார், மேஜிக் நிபுணர் அப்படிங்கிற மொழியோ அவர் வந்து சேருவார். அவர் என்ன பண்ணுவார், அங்கே உட்காந்துருக்கிற பசங்கள் யாராவது ஒருத்தர் வாங்கோ மேடைக்கு வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவார். கூப்பிட்ட பிற்பாடு ஏதோ ஒரு குளிர்பானத்தை கொண்டு வர சொல்லுவார். ஒரு புட்டியிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோல்ட் ட்ரிங்க்ஸ் அதை கொண்டு வந்து கொடுத்தான்னா அந்த குழந்தைய அதை சாப்பிட சொல்லுவார். அது என்னன்னா மடக்குன்னு சாப்பிட்ட பிற்பாடு இப்போ உங்களுக்குலாம் ஒரு மேஜிக் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பண்ணுவார். அந்த கையை இங்கே தொட்டு இங்கே வச்சுட்டு இப்படி எடுத்தாருன்னா இங்கேருந்து அது வெளியில் வரும், இங்கேருந்து வெளியில் வரும். அது என்ன பண்ணுவார்னே தெரியாது. திடீர்னு அதை மாதிரி தன்னுடைய குல்லாவை காட்டுவார், அதை இப்படி காட்டுவார். ஒரு புறா திடீர்னு அதிலிருந்து பறந்து போகும். நமக்கு பார்க்குறவாளுக்கு ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் நன்னா தெரியும், இது எதுவுமே உண்மை அன்று, ஏதோ அவர் பண்றார், ஒரு கெட்டிக்காரத்தனம் அவர்கிட்ட இருக்கு, அதை கொண்டு அவர் நம்ம எல்லாம் மகிழ்விக்கிறார். இது அப்படியே உண்மைன்னு நாம கருத முடியாது. ஒரு பெண்ணை படுக்க சொல்லிட்டு இரு கூறா பிளந்து ஒரு பாதி அந்த பக்கம் காட்டுவார், ஒரு பாதி இந்த பக்கம் காட்டுவார், திருப்பி சேர்த்துட்டு அந்த பெண் அப்படியே கையை காட்டுண்டே இப்படி வருவா. ஒரு பெண் இங்க ஒளிஞ்சுப்பா, அங்க இருந்து வாசல்ல இருந்து உள்ள வருவா. இந்த மாதிரி நிறைய பண்றாரு இல்லையோ. இப்போ அர்ஜுனன் மனசல்ல இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் கண்ணா. என் சந்தேகம் என்னன்னா, உன்னுடைய பிறவியும் அதை போலத்தானா? மெய்யா பொய்யா? ஏதாவது இந்திர வித்தையா, இது கண்கட்டு வித்தையா, நீ ஏதாவது மாயாஜாலம் பண்றியா அப்படின்னு கேட்கப்பட்டதற்குத்தான் அஜோபிசன் அவ்யயாத்மா அழகா பதில் சொல்லிட்டு வர்றார் பாருங்க. அஜோபிசன் சம்பவாமி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா சொல்றார், நான் பிறக்கிறேன், நான் பிறப்பத்தவன் தான், நான் பிறப்பத்தவன். அஜாயமானஹான்னு வேதம் கொண்டாடுறது. அதே வேதம் அடுத்த வார்த்தை என்ன சொல்லிது பாருங்க, பகுதா விஜாயத்தேங்கிறது. அதனால தான் வேதத்துக்கு மறைன்னு பேர். ஒன்று சொல்ல வந்தால் ரொம்ப ஸ்பஷ்டமாலாம் சொல்லிடாது, புரிஞ்சுக்கிறவாளுக்கு தகுதியாகத்தான் சொல்லும். புரிஞ்சிக்க தகுதி இல்லைன்னு சொன்னால் அவகிட்டன்னு மறைக்கணும்னு பாடுபடும். தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவன் அவனுக்கு தன்னை காட்டணும்னு மெனக்கெடும் வேதம்.
எவன் அனதிகாரியோ தகுதி இல்லாதவனோ அவங்ககிட்ட இருந்து தன்னை மறைச்சிக்கணும்னு நினைத்து கொள்ளும். அதனால தான் அது சொல்லித்து, பிறவியற்றவன் பல படிகளாக பிறக்கிறான்ட்டு. நாம தலையை சொரிஞ்சுட்டோம். அவர் பிறக்கிறாரா பிறக்கலையா? வேதம் ரெண்டுமே சொல்றது என்ன? ரொம்ப அழகான சமாதானம். அவர் பிறக்கிறார். எப்படி பிறக்கிறார்? நம்ம போல பிறப்பதில்லை, கர்மத்தின் காரணமாக பிறப்பதில்லை, கருணையின் காரணமாக பிறக்கிறார். அப்ப பகவான் பிறப்பதே இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம போல பிறப்பதில்லைன்னு அர்த்தம். பிறக்கிறார்னா என்ன அர்த்தம்? கிருபையின் காரணமாக பிறக்கிறார்னு அர்த்தம். இதை பகவான் கீதையில ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார். என்னுடைய அவதாரங்கள் சத்தியமானவைங்கிறார் வேதாந்த தேசிகன். வரதராஜ பஞ்சாசத்துங்கிற கிரந்தத்துல சொல்றார். தேவப்பெருமாளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா சொல்றார், நீ செய்திருக்கிற அவதாரங்கள் அனைத்தும் சத்தியம்னு முழங்குகிறார். ஓரோர் அவதாரமும் சத்தியமானவை என்று கொண்டாடுகிறார். அடுத்தது அர்ஜுனன் மனசுல ஒரு சந்தேகம் இருந்தது. நீ பிறக்கும் போது உன்னுடைய மேன்மைக்குரிய குணங்கள் அது அழிந்து விடுகின்றனவா? அதுக்கு தான் அஜோபிசன் சம்பவாமிங்கிற அந்த ஸ்லோகத்தினாலே அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன், நான் யார் என்ன, அத்தனை பூதங்களுக்கும் சமஸ்த பிராணி வர்க்கங்களுக்கும் நமக்கெல்லாம் தலைவனாயிருக்கிறவர் அவர். அதையும் அவர் சொல்லுகிறார். அதெல்லாம் என்னுடைய மேன்மைக்குரிய குணங்கள் எல்லாம் எதுவும் மறைவதே கிடையாது. நான் மறைச்சிக்கிறேங்கிறது இருக்கட்டுமே தவிர அது தானா மறையிறதுங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறார். அடுத்தது அவன் கேட்டான், உன்னுடைய தேகம் எங்களை போல முக்குணமயமானதா? சத்வம் ரஜஸ் தமசு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி இருக்கிறதான்னா அதுக்கு தான் அவ்யயாத்மான்னார். அழிவற்ற ஸ்வபாவத்தை உடையவன், சுத்த சத்வமயனாக எப்போதும் நான் இருக்கிறவன் அப்படின்னு சொன்னான். அடுத்தது அர்ஜுனன் மனசுல இருக்கிற கேள்வி, புண்ணிய பாப கர்மத்தால நீ பிறக்கிறாயன்னா சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னுடைய அறிவினாலே என்னுடைய மாயையினாலே நான் பிறக்கிறேன் அப்படின்னு பகவான் தெரிவிக்கிறான். இச்சையினாலே பிறக்கிறான். இது ஒன்று தெரிஞ்சுட்டா மீதியெல்லாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அர்ஜுனன் மனசில் இருக்கிற சந்தேகங்கள்லாம் நான் சொல்ல போய் இப்போ புதுசாக உங்கள் மனசில் சந்தேகங்கள் வந்துடக்கூடாது இல்லையோ, இது தெரிஞ்சுட்டா போதும். அவர் பிறக்கிறார், நாமெல்லாம் கர்மாதீனமாக பிறக்கிறோம். அவர் இச்சைக்கு அதீனப்பட்டு பிறக்கிறார், ஆசைப்பட்டு பிறக்கிறார். உங்களுக்கு புரிகிறா போல சொல்லணும்னா, இப்போ நாம் பிறந்திருக்கிறோம். சிலர் ஆண்களாக இருக்கிறோம், சிலர் பெண்களாக இருக்கிறோம். எங்கே பிறக்கணும், எப்படி பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், ஏதாவது விண்ணப்ப படிவம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டதா? ஏதாவது விண்ணப்ப படிவம் பூர்த்தி பண்ணி கொடுங்கோ. நீங்கள் எந்த ஊரில் பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்கோ சொல்லுங்க. எத்தனை மணிக்கு பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்கோ, எந்த மருத்துவமனையில், இல்லை பழைய காலத்து மனுஷாளாக இருந்தால் எந்த பாட்டி உங்களுக்கு பிரசவம் பார்க்கணும் அவள் பேரையும் எழுதிடுங்கோ. எத்தனை வயசுக்கு உட்பட்டவாளாக இருக்கணும், ஒன்றும் கேட்கல. கருப்பாக இருக்கணுமா சிவப்பாக இருக்கணுமா, எத்தனை உடன் பிறந்தவர்கள், தாயார் தந்தை மனைவி மக்கள், ஏதோ நம்ம இடத்துல கேட்கப்படலை. அப்போ ஒரு விஷயம் நாம் புரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் தானாக நிகழ்ந்திருக்கிறதுனால் இதற்கு பின்னே கருமங்களின் அந்த கூட்டு இருக்கு பாருங்க, அதுதான் இது அத்தனையும் செய்விக்கிறது. கரும கதி, அதன் காரணமாகத்தான் இதெல்லாம் நடக்கிறது. கருமத்தின் வழியினாலே இவைகள் நடக்கின்றன. ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்றது, பகவான் ஏன் பிறக்கிறார்னால் இச்சாகிருஹீதோ அபிமதோரு தேகாங்கிறது, தம்முடைய இச்சையினாலேயே அவர் பிறக்கிறார். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முதற்பாட்டுல பரத்வம் வைகுண்டத்துல இருப்ப சொன்னால் நாராயணன் தான். ரெண்டாம் பாட்டு பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் கூப்பீடு கேட்குமிடம், தேவர்கள்லாம் கதர்றா, காப்பாத்துங்கோன்னு கதர்றா. அப்ப பகவான் வருகிறார், அவதாரங்களை செய்கிறார். அதைத்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொன்னான். திருவிக்கிரமாவதாரத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடி இருக்காள் இல்லையோ. இப்போ அவதாரத்தில் திருவிக்கிரமாவதாரத்தை அவள் கொண்டாடி இருக்கான்னு சொன்னாலும் அந்த அவதாரங்கள்னா என்ன, எதற்காக பகவான் அவதாரங்களை செய்கிறான், அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதுக்கு மேலே அர்ஜுனனுடைய மனசில் இருக்கிற சந்தேகம், உன்னுடைய பிறவி காலம் எது, எப்போது நீ பிறக்கிறாய்? யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய தது ஆத்மானம் சிருஜாமியகம் அப்படின்னு அதற்கு பதில சொல்லிட்டார். அதற்கடுத்தது, நீ புண்ணிய பாப பலன்களை அனுபவிக்க பிறக்கிறாயா, இல்லைன்னா நல்லோர்களை காப்பாத்துறதுக்காக அந்த முதலானவற்றுக்காக பிறக்கிறாயா? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, அதுக்கும் பதில சொல்லிட்டார். 6 கேள்விகள். உன் பிறப்புகள் மெய்யா பொய்யா? அதற்கு பதிலுரைத்தான். நீ பிறக்கும் போது உன்னுடைய மேன்மைக்குரிய குணங்கள் அவைகள் அழிந்து விடுகின்றனவா? இல்லை இல்லைன்னுட்டார். அந்த குணங்களோடேயே நான் பிறக்கிறேன்னார். எங்களை போல முக்குணமயமானதா உன்னுடைய வாழ்க்கையும் கேட்கப்பட்டது. இல்லை இல்லை, அழிவற்ற ஸ்வபாவத்தை உடையவனாக நான் இருக்கிறேன்னார். அதற்கடுத்தது 4ஆம் கேள்வி, நீயே ஏறிட்டு கொண்ட புண்ணிய பாப கர்மத்தால பிறக்கிறாயா அப்படின்னு கேட்டா சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னுடைய இச்சையினாலே பிறக்கிறேன் அப்படின்னு பகவான் பதில் சொல்லிட்டார். 5வது, உன்னுடைய பிறவி காலம் எது? அதுக்கு தான் யதா யதாஹி தர்மஸ்யன்னு பதில் சொன்னார். அதுக்கு மேலே புண்ணிய பாப பலன்களை அனுபவிக்க பிறக்கிறாயா? முதல்ல கேட்டுண்ட கேள்வி 4ஆம் கேள்வி இருக்கு பாருங்கோ, புண்ணிய பாப கர்மத்தால பிறக்கிறாயான்னு கேட்டான்.
இப்போ புண்ணிய பாப கர்மங்களை அனுபவிப்பதற்கு, அந்த பலன்களை அனுபவிப்பதற்கு பிறக்கிறாயான்னு கேட்டால் இல்லை, சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் தீயவர்களை ஒடுக்குவதற்காகவும் அறத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் பிறக்கிறேன் அப்படின்னு இந்த சமாச்சாரங்களை எல்லாம் அர்ஜுனனுக்கு பெருமான் எடுத்து இயம்புகிறான். அப்படி செய்யப்பட்டிருக்கிற அவதாரங்கள் எத்தனை? நம்மளை கேட்டால் தசாவதாரம்னு சொல்லுவோம். 10 அவதாரங்கள் பகவான் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். கணக்கற்ற அவதாரங்களை அவர் பண்ணியிருக்கார். பாகவதம் ஒரு 24 அவதாரங்களை கணக்கிடுகிறது. அது 24 சொன்னதுனால 24 தான்னு பொருள் கிடையாது. நிறைய அவதாரங்களை அவர் செய்திருக்கிறார். அதற்கு ஒரு அவதியே கிடையாது, ஒரு எல்லையே கிடையாதுங்கிற அளவுக்கு அவதாரங்களை செய்திருக்கிறார். கீதையில இன்னும் ரொம்ப அழகா சொல்லிட்டார் பெருமான். எவனெவனெல்லாம் எந்தெந்த நல்ல துறைகளிலே, சிறந்த துறைகளிலே எவனவனெல்லாம் மேம்பட்டு விளங்குகிறானோ அவனவனெல்லாம் நானே என்று அறியினுட்டார். எவ்வவர்கள் எந்தெந்த துறையிலே எங்கனம் சிறந்து விளங்குகிறார்களோ, அது விளையாட்டுத் துறையாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எத்தனையோ நல்ல நல்ல துறைகள்னு உண்டோ இல்லையோ, அறிவியலாக இருக்கலாம். அதில் ஒருத்தர் சிறந்து விளங்குறாருன்னா பகவான் சொல்லிட்டார், நான் அவனுக்குள்ளே இருந்தால் தான் இதெல்லாம் அவனால் செய்ய முடியும். இல்லைன்னா இத்தனை பேர் இருக்கும். அது ஏன் ஒருத்தர், யாரோ ஒருத்தர் சாதிக்கிறார்னு சொல்லும் போதே அதிருஷ்டம் மட்டும் இருந்துட்டா போதுமா, திறமை மட்டும் இருந்துட்டா போதுமா? பகவத் அனுகிரகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறை அனுகிரகம்ங்கிறது நம்மிடத்துல இல்லை, இறைவனுடைய அருள்ங்கிறது இல்லைன்னு சொன்னால் நம்மால் என்ன செய்ய முடியும்? இப்போ எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் போட்டியிலேருந்தே நான் சொல்கிறேன். இப்போ ஒரு விளையாட்டு வீரர் விளையாடின்னு இருக்கார். அந்த விளையாட்டு வீரர் ரொம்ப ஓஹோன்னு ஆடின்னு இருந்தவர் தான். அவரை பிடிச்ச வேலை பண்ண தெரியுமா சொல்கிறா, ஐயோ ரொம்ப தடவராரே, அவருக்கு எப்படி ஆடணும்னே தெரியலையே, ரொம்ப வெளியில் போகிற பந்தெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு போய் தொட்டு பின்னாடி கேட்ச் கொடுத்துட்டுருக்காரு, பேசாத நல்ல மதிப்போடு நேர்த்தி ஒருத்தர் ரிட்டையர் ஆன மாதிரி ரிட்டையர் ஆகிடக்கூடாதா? அவரும் ரிட்டையர் ஆகிட்டான், இவரானதுக்கு அவர் ஆயிருக்கலாமே. இந்த புலம்பெல்லாம் நிறைய கேட்போம் இல்லையோ. நன்னா ஆடின்னு இருந்தவர், ஓஹோன்னு ஆடின்னு இருந்தவர். ஆனால் ஒன்று மட்டும் நன்னா தெரிஞ்சுக்கோங்க, பல துறைகளில் அப்படித்தான் நடக்கும். ஓஹோன்னு இருப்பா, அது கடைசியில் அவள் விலகிட்டா தேவலேன்னு நினைக்கிறா போல இறங்கினப்புறம் தான் விலகுவா. சில பேர் ரொம்ப கெட்டிக்காராளாக இருப்பா. அதில் நேரத்தைக்கு விலகினவரை நிச்சயமாக சொல்லணும். ரொம்ப கெட்டிக்காரால் அவள் பார்த்துட்டா, சரி இதுக்கு மேலே நம்மளால் முடியுமா முடியாதா, அடுத்தடுத்து திறமையானவா வந்துட்டே இருக்கா, நாம் இடத்த தேய்ச்சிண்டு தம்பி விலகிடுப்பான்னு, தம்பின்னு கூட இனிமேல் சொல்லுவார், ரொம்ப பெரியவரே விலகுங்கோன்னு விடுவா. சின்ன வயசாக இருந்தாலும் தம்பின்னு சொல்லலாம். வயசாக எடுத்துனா பெரியவரே கொஞ்சம் விலகக்கூடாதான்னு கேட்கறதுக்குள்ளே விலகிக்கணுன்றாள் இல்லையோ. ஏன் நன்னா போட்டுட்டு இருந்தார், நன்னா ஆடிட்டு இருந்தார், இப்போ ஏன் அந்த திறமை இல்லைன்னா அப்போ கை கொடுத்து உதவிய தெய்வம் இப்போ தள்ளி இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். கீதையில் பகவான் அதைத்தான் சொல்ல வர்றார். எவ்வவன் எந்தெந்த துறைகளிலே எங்கனம் சிறந்து விளங்குகிறானோ அவ்வவன் அவனவனை நானாகவே நினைத்துக்கொள் அப்படின்னு பகவான் ஏன் சொல்லியிருக்காருனா, அப்படி ஆடின்னு இருந்தார், இப்போ இப்படி தடவராருனா அப்போ பெருமான் கூட இருந்தார், இப்போ பெருமான் கூட இல்லை. அதே ஆள் தான். திறமை அப்படி கூட போடுமா? இருக்கிற திறமை எங்கே தொலையும்? அப்படியே தான் இருக்கும். முடியல. அந்த பெருமான் இன்னொருத்தரை பார்க்க ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். அவர் இன்னொருத்தரை அடுத்தடுத்து தேர்ந்தெடுத்து தயார் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருக்கணும் இல்லையோ. அவர் பார்வை இன்னொருத்தர் பேரில் விழுந்திருக்கு. இது உங்களுக்கு சுலபமாக புரியணும்னா பரசுராமனை எடுத்துக்கோங்க. இப்போ பரசுராமனை பொதுவாக தசாவதாரத்தில் ஒன்றுலாம் எடுத்துக்கிறோம். ஆனால் பரசுராமன்கிறவர் யார் அப்படின்னால் அவர் நேரே பகவானுடைய அவதாரம் அல்லர். அதனால தான் ராமன் வந்து நின்ற போது பரசுராமன் தோற்றான். இது பல பேருக்கு சந்தேகம். இவரும் பகவத் அவதாரம், அவரும் பகவத் அவதாரம், 2 பேரும் மோதிண்டான்னா புரியலையே அப்படின்னா ரொம்ப சுலபமான விளக்கம் தான், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ராமன்கிறவர் சாட்சாத்து பகவத் அவதாரம். பரசுராமன்கிறவர் நம்ம போல ஒரு ஜீவன், அந்த ஜீவனை கொண்டு சில காரியங்களை சாதித்து கொள்வதற்காக சிறிது காலம் அந்த ஜீவனிலே பகவான் பிரவேசித்திருந்தான். கொஞ்ச காலத்துக்கு பகவான் அவருக்குள்ள இருந்தார். ஏன் இருந்தார்னா, ஒரு 21 தலைமுறைக்கு துஷ்டக்ஷத்திர நிபருகணம், துஷ்டர்களான க்ஷத்திரியர்கள் சில பேர், அவர்களையெல்லாம் முடிக்கணும்னு பெருமானுக்கு சங்கல்பம். அதை யாரை கொண்டு செய்யலாம்னு பார்த்தார். இதுக்குன்னு நாம் ஒரு அவதாரம் இப்போ எடுக்கணுமா? அதை ஒருத்தன் இருக்கானே, நல்லா தபஸ்வியாக இருக்கான், நல்லா ஜுவலிக்கிறான், அவனுக்குள்ளே நாம் நுழைஞ்சுடுவோம், அவனை கொண்டு இந்த வேலையை செய்வோம்னு செஞ்சார். வேலை முடிஞ்ச உடனே வெளியில் வந்துட்டார். அப்பத்தான் பரசுராமன் ராமனை சந்திச்சிருக்கார். பரசுராமன் ராமனை சந்தித்த போது பகவத் அம்சங்கிறது பரசுராமனிடத்திலே இல்லை. அப்போ நம்மளை போல ஒரு சாதாரண ஆசாமியாத்தான் இருந்திருக்கார். நம்மளை போலன்னா அடியோட நம்மளை போலன்னு நினச்சிக்காதீங்க. நம்மளை போலன்னா சாதாரண ஜீவனாக இருந்திருக்கார். ஆனால் நிறைய அவருக்கு தபஸினாலே ஏற்பட்ட சக்திகள் எல்லாம் இருந்தது, அதில் ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் நேரே ஆவேசித்திருந்த பகவான் அவரை விட்டு விலகி இருந்தான். இது உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சுடும். கீதையில் என்ன சொல்ல வராருன்னுட்டு, எவ்வவர்கள் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்களெல்லாம் நானே தான்னால், சிறந்து விளங்குகிற அத்தனை பேரும் பகவத் அம்சம், பகவத் அவதாரம்னு சொல்ல தகுந்தவர்கள், கொண்டாட தகுந்தவர்கள். முந்தா நாள் யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 3-3.5 வயசு குழந்தை இருக்கும். நீங்கள் கணக்கில் என்ன கேள்வி கேட்டாலும் அது சொல்கிறது. 33 ஒரு வார்த்தைக்கு சொல்லணும்னா 750 10ஆல் வகுத்து, அதுவும் கூட ஒரு 88ஆல் அதை பெருக்கினா என்ன கிடைக்கும்னா ஒரு நொடிப்பொழுதில் விடையை சொல்கிறது.
அத்தனை சாமர்த்தியம் எங்கேருந்து வரதோ தெரியல. இப்போ நான் கேள்வி கேட்டேன் பாருங்க, அதையே திருப்பி சொல்லணும்னா கூட எனக்கு சொல்ல தெரியாது. இப்போ ஏதோ ஒன்று நான் மனசில் தோன்றத ஒரு கேள்வின்னு வச்சனே, அதை திரும்ப சொல்லுன்னா கூட சொல்ல தெரியாது. அதான் ஒரு குழந்தையை பார்த்து ஆசிரியர் சொன்னார், பரீட்சை ஹால் நடந்துட்டுருக்கு, எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, அந்த தேர்வு அறை இருக்குது பாருங்க, அதில் வாத்தியார் பக்கத்தில் வந்தார். இதோ பாருப்பா, கொஷின் பேப்பர்லலாம் எதுவும் எழுதக்கூடாது அப்படின்னார். அந்த குழந்தை சொன்னான், சார் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதுங்கோ, எனக்கு ஆன்சர் ஷீட்லேயே என்ன எழுதணும்னு தெரியல, நான் ஏன் சார் கொஷின் பேப்பரில் போய் எழுத போகிறேன்னு கேட்டான் அவன். நம்ம நிலைமை அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு குழந்தை அந்த போடுறதுனால் இது எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாமல் எங்கிருந்து சாத்தியம் நினைச்சு பாருங்க. அப்ப பகவானுடைய அவதாரம்னா அது கணக்கத்தவைன்னு நமக்கு தெரிகிறது. முடிவில்லாத அவதாரங்கள் அத்தனை அவர் செய்திருக்கிறார். அந்த அவதாரங்களினுடைய நோக்கம் ஓரோரு ஜீவனையும் ரட்சிக்க வேண்டும்ங்கிறது தான். நம்ம ரட்சிப்பதற்குத்தான் அத்தனை மெனக்கெடுகிறார் எம்பெருமான். அப்ப பாட்டு கேட்குமிடம், கூப்பீடு கேட்குமிடம், அதுக்கு மேல் அவதாரங்களை பகவான் செய்கிறார். அது குதித்த விடம், வளைத்த விடம், வகுத்த விடம் அப்படின்லாம் பெருமானை பற்றி நிறைய சொல்லுவார்கள். அப்போ அந்த அவதாரங்களை பகவான் செய்திருக்கிறார். அவதாரங்களை செய்து நம்மை ரட்சிக்கிறார். அதில் ஒரு அவதாரத்தை தான் ஆண்டாள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. பகவானுடைய ஸ்வபாவம் எப்படின்னா, காப்பாத்துன்னு யாராவது சொல்லிட்டா அப்படியே உடனே கிளம்பணும்னு நினைக்கிறவராம். யாரும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், பனிப்பட்ட மூங்கில் போல அப்படியே கிடப்பறான். ரொம்ப நாளாக பனியிலேயே ஒரு மூங்கில் கழியை வச்சு பாருங்க, மூங்கில் கம்பு அந்த கழி இருக்கே, அதை பனியிலேயே வச்சு போயிருந்தா அது என்ன இருக்கும், ரொம்ப பனிப்பட்டு அது அப்படியே இருந்துட்டு இருக்கும். அது அப்படியே நஞ்சு போனா போல இருக்குன்ற அளவுலையோ அதை போல இருக்கும். அதே சூரிய கிரணம் பட்டது அப்படின்னு சொன்னா, சூரிய கிரணம் பட்ட மூங்கில்னு சொன்னா நீங்க அதுக்கு மேல என்ன துணியெல்லாம் உலர்த்தலாம், நன்னா பயன்படுத்தலாம், நல்லா விறுவிறுன்னு ஆயிடுறது கம்பு. அதை போலத்தான் பகவான் காப்பாத்துன்னு யாருமே வரலன்னா பனிப்பட்ட மூங்கில போல இருக்கார். அதே சூரிய கிரணம் பட்ட மூங்கில் போல ஆகணும்னா என்ன செய்யணும், யாராவது வந்து காப்பாத்துன்னு கேட்டுட்டா அப்படி ஆயிடுறாராம். ரொம்ப சந்தோஷமாக புறப்பட்டு விடுகிறான். அப்படித்தான் மகாபலிங்கிறவன் தேவேந்திரனிடமிருந்து சொத்துக்களை எல்லாம் மொத்தமாக அவன் அபகரித்து விட்டான். தேவேந்திரன் வந்து அழுதான், பெருமானிடத்துல வந்துட்டு இந்த மாதிரி மொத்தத்தையும் அவன் பிடிங்கிட்டுட்டான், நீ தான் பெற்றுத்தர வேண்டும்னு கேட்டான். பகவான் அழகா வார்த்தை சொன்னார், நீ போய் கேட்டா கொடுத்துட போறான். ஏன்னா எனக்கு மகாபலியே தெரியும், பிரகலாதனுடைய பேரனவன், நல்லவன், நம்ம கிட்ட ரொம்ப அபிமானம் இருக்கிறவன். அவன்கிட்ட போய் நீ போய் கை நீட்டு கொடுத்துருப்பா, ஏன்பா என்கிட்டேருந்து பிடிங்கினேன்னு நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, பேசுற விதத்திலே பேசினால் எந்த காரியத்தையும் சாதிக்கலாம், நீ போய் கேளு. ஆனா தேவேந்திரன் என்ன தெரியுமா சொன்னா, நான் எப்படி போய் கேட்பேன், நான் யார் தெரியுமா, நான் தேவேந்திரன்கிறான். கண்ணை தொடச்சுட்டே நீ தான் காப்பாற்றணும்னு பகவான் கிட்ட வந்திருக்கான். ஆனா பகவான் இடத்துல என்ன சொல்றான், நான் எப்படி போய் அவன்கிட்ட கேட்பேன், நான் பெரிய பதவியில உட்காந்துருக்கேன். பகவான் தனக்குள்ள சிரிச்சுண்டார், எனக்கு தெரியாமலா அந்த பெரிய பதவியில நீ உட்காந்துருக்க, உன்னை உட்காந்து வச்சிருக்கிறதே நான் தானே, உன்னை எப்ப தூக்கணுங்கிறதும் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. உன்னை தூக்கி எங்கேயோ போட்டுட்டு அடுத்தது நான் யாரை போட போறேன் தெரியுமா, ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல வரிசையா எவ்வவர்கள் இந்திரர்களாக இருந்தார்கள், யார் யார் இந்திரர்களாக வரப்போகிறார்கள், இந்த அட்டவணையெல்லாம் கொடுத்துருக்கா. யார் யார் இந்திரர்களா இருந்தா, யார் யார் வரப்போறா, யார் யார் வியாசரா இருந்தா, யார் யார் வரப்போறா, யார் யார் பிரம்மா அவருந்து மாறப்போறா, அத்தனையும் சொல்லி வச்சிருக்கா. அப்போ தேவேந்திரன் என்ன சொல்லிட்டான், நான் தேவேந்திரன், நான் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன், தேவாதி தேவன் நான் போய் கை நீட்டுறதாவது வேணும்னா நீ போயிட்டு வான்னா. எப்படி இருக்கு பாருங்க. அவர் சில காலத்துக்கு 5 வருஷத்துக்கு பதவியில் இருக்கிறவருக்கே இந்த ஆட்டம்னா, பகவான் என்னென்னைக்கும் பதவியிலே இருக்கிறவர், ராஜாதிராஜன்னு கொண்டாடப்படுகிறவன். பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவமச்சுதம்னு வேதம் கொண்டாடுறது. விஸ்வபதி ஜெகநாதன் என்று போற்றப்படுகிறான் எம்பெருமான். சர்வேஸ்வரேஸ்வரன்னு பேர் அவனுக்கு. என்ன அழகான பேர், ராமானுஜருக்கு அந்த பேர்ல ரொம்ப ஊற்றம், சர்வேஸ்வரேஸ்வரன். ஏன் அப்படி சொல்றீர்னு கேட்டா, ஆமா சில பேர் ஈஸ்வரர்கள்ன்றா, சில பேர் சர்வேஸ்வரன்கிறா, சில பேர் நான் தான் அதை காட்டிலும் மேலுங்கிறா. அதனால சர்வேஸ்வரேஸ்வரன் சொல்ல முடியாது இல்லையோ, சர்வேஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரர் எவரோ அவர் சர்வேஸ்வரேஸ்வரர். அதனால தான் சர்வலோக மகேஸ்வரன் பகவானுக்கு திருநாமம், சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னு சொல்ற முடியும். ஏன்னு கேட்டா அவர் சொல்றார், ஈஸ்வரர்கள் சில பேர் இருக்கா, மகேஸ்வரர்கள் சில பேர் இருக்கா, லோக மகேஸ்வரர்கள் சில பேர் இருக்கா. இப்படி எவ்வவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை காட்டிலும் மேம்பட்டவன் யாவன் ஒருவனோ அவன் சர்வலோக மகேஸ்வரன். அத்தனை பெரியவர். இந்திரன் ரொம்ப சகசா சொல்லிட்டான், என்னால கை நீட்ட முடியாது, நீ வேணும்னா போய் கை நீட்டி அதெல்லாம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டான். நாம இருந்தா என்ன சொல்லுவோம், அடே பயலே, கொஞ்ச நாளைக்கு பதவியில் இருக்கிற நீ கை நீட்ட மாட்டாயா, எப்பவும் பதவியில் இருக்கிற நான் நீட்டணுமான்னு கேட்போம் இல்லையோ. உடனே தயாராயிட்டாராம், சரி நான் போயிட்டு வரேன், நான் போய் வாங்கி கொண்டு வருகிறேன், கை நீட்டி ஒரு இறப்பாளனாக போகிறேன்னார். பிச்சை எடுக்கிறவனை போல நான் போறேன்னு சொல்லிட்டு பகவான் கிளம்பினார். எப்படி போவ நீ அப்படின்னு இந்திரன் கேட்டான். என்ன, ஒரு மாயா மாணவகனாக போக போகிறேன் அப்படின்னா. அது என்ன மாயா மாணவகன்னா, ஒரு பிரம்மச்சாரியா போறேன்,
ஒரு பிரம்மச்சாரியா போய் நான் கை நீட்டி உன்னுடைய செல்வங்களை பெற்று வருகிறேன் அப்படின்னு கிளம்பினான். பகவான் பிறந்தார். கஷ்யபருக்கும் அதிதி தேவிக்கும் பிள்ளையாக பகவான் அவதரித்தான். பிறக்கும்போது 4 திருக்கரங்களோட பிறந்தான். கிருஷ்ணாவதாரமும் அப்படித்தான், வாமனாவதாரமும் அப்படித்தான். முதல்ல தான் நாராயணன்கிறத தாய் தந்தையருக்கு காட்டிய அவதாரங்கள். அதுக்கப்புறம் அவள் கை கூப்பி வேண்டிப்பா, என்ன சுவாமி பகவானை போல குழந்தை வேணும்னு கேட்டோம், பகவானே வந்து பிறந்திருக்கிறீர், இருந்தாலும் ஒரு குழந்தை தாய் தந்தையருக்கு கொடுக்கக்கூடிய ஆனந்தங்களை எல்லாம் நீ குழந்தையா இருந்து எங்களுக்கு கொடுக்கூடாதா அப்படின்னு அவள் ஆசைப்பட்டா. முக்கியமாக தாய் தந்தையர் என்ன தெரியுமா ஆசைப்பட்டா, நீ குழந்தையாவே இருந்தால் அவனுக்கு பூனெல்லாம் போட்டு அழகு பார்ப்போமேன்னா, அவ்வளவுதானே, இப்பவே 5 வயசு குழந்தையா ஆக்கிக்கிறேன். எப்போதும் அவதரித்தாரோ அப்போதே 5 வயசு குழந்தையாயிட்டார் பெருமாள். அப்பவே 5 வயசு. அன்றைக்கே அவருக்கு உபநயனம் விசேஷமாக செய்யப்பட்டது. ரொம்ப ஆச்சரியமா தேவதைகள்லாம் வந்தா. சவிதாதேவி, உமாதேவி, குபேரர், யாருமே பாக்கி இல்லை, ப்ரஹஸ்பதி, எல்லாரும் வந்து ஒரு உபநயன காலத்துல ஒரு பிள்ளைக்கு என்னென்ன சிறப்புகள் செய்யப்படுமோ அது அத்தனையும் அந்த தேவதைகள் எல்லாருமாக செய்தார்கள். அத்தனை பேர் எல்லாத்தையும் கொடுத்துட்டா. குழந்தை உடனே புறப்பட்டுட்டான். கையில் கமண்டலத்தை எல்லாம் எடுத்துட்டான். நல்லா கொடையை பிடிச்சுட்டான். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டின்னு பாசுறோம். ஒரு சிறிய குரலாக பெருமான் போனான். திருவாலி திருநகரியிலே திருமங்கையாழ்வார்னு எழுந்தருளி இருக்கிறார். திருநகரி திருக்குறையிலூரிலே அவதரித்தார். இன்னைக்கு திருநகரியிலே சேவை சாதிக்கிற பரகாலன். அந்த பரகாலனை நீங்க போய் சேவித்தீர்களானால் கைகளை இப்படி வச்சுட்டு இருப்பார். அந்த கைகளுக்கு இடையிலே மடல் வச்சுட்டு இருப்பார். கையில வேல் பிடித்திருப்பார். ரொம்ப வேலை பிடிச்சுட்டு இருக்கிற ஒரு கலியன். கலியன் அவருக்கு பெயர், பலமுடையவன் அர்த்தம். அந்த திருமங்கையாழ்வார் சேவிச்சோன்னா இவர் ஏன் கையில வேல் வச்சுட்டு இருக்காருன்னா அங்க என்ன தெரியுமா சொல்லுவா, இதை சம்பந்தர் அவருக்கு கொடுத்தார்னுவா. இதுல கொஞ்சம் என்ன சொல்றது, சர்ச்சைகள் உண்டு. சம்பந்தர்னா அவர் திருஞான சம்பந்தரேவா இல்ல வேறு ஒரு சம்பந்தரா? ஏன்னா ஒரே பேர்ல பல பேர் பல காலங்கள்ல இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அடியன் அடிக்கடி சொல்லுவேன், ஔவையார்னா ஒரு ஔவையார் கிடையாது, நிறைய ஔவையார்கள் உண்டு. வள்ளுவர்னா ஒரு வள்ளுவர் கிடையாது, நிறைய வள்ளுவர்கள் உண்டு. ஆனால் உலகம் என்ன பண்ணுன்னா, இப்போ ஔவையாரை பற்றி அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். தனக்கு இளமையே வேண்டாம் முதுமைதான் வேண்டும்னு கேட்ட ஔவையார் அவ வேற ஒருத்தியான். அதியமானுக்கு கொண்டு போய் நெல்லிக்கனியை கொடுத்த ஔவையார் அவ வேற ஒருத்தி. இந்த மாதிரி பல ஔவையார்கள் உண்டு. ஆத்திச்சூடி பாடிய ஔவையார் இன்னொருத்தியா இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் எல்லாம் என்ன பண்ணிவிட்டான்னா, இது எல்லாரையும் சேர்ந்து ஒரே ஔவையாராக்கி படமாக எடுத்துட்டான். தனித்தனி ஔவையார்கள். அதை போல தான் வள்ளுவர் இருக்கார் பாருங்க. வள்ளுவர் வாசுகின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்குறள் எழுதின திருவள்ளுவருக்கும் வாசுகிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிறார். அது வேற வள்ளுவர், திருவள்ளுவ நாயனார்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறா. அவருடைய மனைவி தான் அந்த வாசுகி. அதான் ஆத்துக்காரர் கூப்பிட்ட உடனே அப்படியே குடத்தை போட்டுட்டு வந்தாங்கிறாளே. தண்ணி இறைச்சின்னு இருந்தா கிணத்துல இருந்து அவர் கூப்பிட்ட உடனே ஓடினா அப்படியே அந்தரத்திலேயே நின்றுதுன்னா அந்த வாசுகிக்கும் திருக்குறள் எழுதின திருவள்ளுவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுதான் ஒரு பெரியவர் ரொம்ப அழகா சொன்னார். பிறன்மனை நோக்காமைன்றதை பத்தி பாவம் அவ்வளோ தூரம் திருவள்ளுவர் பேசினார் திருக்குறள்ல. கடைசியில் அவருக்கே இன்னொருத்தர் பொண்டாட்டியை கூட்டின்னு வந்து இவ தான் பொண்டாட்டின்னு விட்டான். பிறன்மனை நோக்காமைன்னு எழுதியிருக்கார் இல்லையோ, குறள்ல சொல்லியிருக்கார். எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரே பேர்ல பல பேர்கள் இருத்தல் அப்படிங்கிறது என்றைக்குமே உண்டு. ஔவையார் பல பேர்கள் உண்டு. அதே போல திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் ஒருத்தர். இந்த திருவள்ளுவ மாலைன்னு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எழுதியவர் யார்? அதெல்லாம் எழுதியவர் யார்னா அது வேற ஒருத்தருங்கிறா. இப்போ பகவான் வாமனனாக வந்து திருவவதாரம் பண்ணினான். அன்றைய தினமே விசேஷமாக பெருமானுக்கு பூணூல் அனைத்தும் அணிவிக்கப்பட்டது, உபநயனம் செய்விக்கப்பட்டது. உடனே புறப்பட்டு போகிறார். கையில் கமண்டலத்தை எடுத்துட்டார், கொடையை பிடிச்சுட்டார். ஒரு சின்ன பிள்ளையா போனார். ஞான சம்பந்தர் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, சம்பந்தர்னா திருஞான சம்பந்தரேவா இல்லையா சர்ச்சைகள் உண்டு. ஆனால் சம்பந்தர்னு ஒருத்தர் அப்படி வச்சுக்கோங்க. அந்த சம்பந்தருங்கிறவர் திருமங்கையாழ்வாரை பார்த்துட்டு உமக்கு ஒரு குறள் சொல்ல வருமானு கேட்டாராம். இவர் ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டின்னுட்டு காழிச்சீராம விண்ணகரம்னு திவ்ய தேசம் சீர்காழின்னு சொல்றோம். அங்கதான் தாடாளனாக பெருமான் சேவை சாதிக்கிறான். 3 திருத்தலங்களிலே பகவானை உலகளந்த மூர்த்தியாக நீங்கள் சேவிக்கலாம். மூவடி மண் கேட்டு வந்ததுனாலேயோ என்னமோ 3 இடங்கள்ல அவர் சேவை சாதிக்கிறார். ஆண்டாளும் 3 இடத்துல பாடியிருக்கா திருவிக்கிரமனை. வாமனாவதாரத்தை திருவிக்கிரமாவதாரத்தை ஓங்கி உலகளந்த உத்தமன், அம்பரமூடரு தன்னோங்கி உலகளந்த, அதுக்கு மேலே அன்னி உலகமளந்தாய் அடி போற்றி. 3ஆம் பாட்டு, 17ஆம் பாட்டு, 24ஆம் பாட்டு, ஒரு 10 பாட்டுக்கு ஒரு இடத்துல இடம் கொடுத்துட்டா. 3 அடி கேட்டு போனாரோ இல்லையோ 3 இடத்துல பாடியிருக்கா ஆண்டாள். 3 அடி கேட்டு போனாரோ இல்லையோ 3 இடத்துல திருவிக்கிரமனா சேவை சாதிக்கிறார் பெருமாள். ஒன்று காழிச்சீராம விண்ணகரம்ங்கிற சீர்காழி, அங்க போனா திருவிக்கிரமனை சேவிக்கலாம். அதுவும் இப்ப வைகுண்ட ஏகாதசி வரப்போறது பாருங்க. அன்றைய தினம் அங்க போனீர்களாகில்
அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பெருமானுடைய திருவடிகளை சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கும். மற்ற நாளெல்லாம் முன்னாடி ஒரு பெரிய பலகை போட்டு அந்த பலகையில் பெருமாள் எழுந்திருப்பார், யார் உற்சவர் எழுந்தருளி இருப்பார். ஆனால் திருவடிகளை சேவிக்கணும்னா வைகுண்ட ஏகாதசிக்கு போகணுங்கிறார். இப்போ அங்க திரிவிக்கிரமன் உண்டு. அடுத்தது திருக்கோவலூர் கோபபுரிங்கிற திவ்ய கஷேத்திரம். பொதுவாக திருக்கோவிலூர்னு சொல்கிறோமே, அது திருக்கோவலூர். அந்த ஊரில் பகவான் திருவிக்கிரமனா சேவை சாதிக்கிறார். காஞ்சிபுரத்தில் திரு ஊரகம் உலகளந்த பெருமாள் சந்நிதி. அங்கே தான் ரொம்ப பெரிய திருமூர்த்தி, ரொம்ப ஒசரமாக இருப்பார். நிமிந்து தான் அவரை பார்க்கணும். ஆகாசத்தை அளக்கிறா போல திருவடியில் மகாபலியை வேற காண்பிச்சுட்டு இருப்பார். 2 திருக்கரங்களை அப்படி நீட்டின்று ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். 3 இடங்களில் திருவிக்கிரமனை சேவிக்கிறோமா. ஒரு குரலாயின்னு ஆரம்பித்து திருமங்க மன்னன் காழிச்சீராம விண்ணகரம் பெருமாளை பாடினார். சம்பந்தர் அகமகிழ்ந்து வேலை பரிசளித்தார். நம்ம கையில் இருந்த வேலை கொண்டு போய் திருமங்கையாழ்வார் கையில் கொடுத்தார். உம்முடைய தமிழுக்கு தோற்றோம்னு சொல்லி கையில் கொடுத்தார். அதைத்தான் திருமங்கையாழ்வார் ஏந்தி இருக்கிறார்னு சொல்லுவார்கள். அப்போ ஒரு குரலா இருநிலம் மூவடிமண் வேண்டி, குரல்னா சின்ன பிள்ளையா வந்தார். அதைத்தான் மாயாமானவகன்னு சொன்னேன். அந்த குழந்தை அப்படின்னு நடந்து வரான் பாருங்க. அந்த குழந்தைய மகாபலி பார்த்தானாம். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஆசை வந்துடுத்து. இந்த குழந்தைய பார்த்தா மூவுலகங்களையும் தரலாம் போல் இருக்கே, பக்கத்தில் வரட்டும். அது கேட்காமலே ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டிட வேண்டும் தீர்மானம் பண்ணிட்டான். மொத்தத்தையும் கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிட்டான். சுக்கராச்சாரியர் புரிஞ்சுனுட்டார், பார்வையால் தெரிஞ்சுனுட்டார். இவன் அவனுக்கு மொத்தத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் ஏமாத்தி மொத்தத்தையும் பிடுங்கிறதுக்கு தான் வந்திருக்கான். இது ரொம்ப அநியாயமாக போயிடும் அப்படின்னு காதில் போய் மெதுவாக கிசுகிசுக்கிறார். வரவனை ஏதோ சாதாரணமானவன் நினைக்காதே, அந்த மகாவிஷ்ணு மாயாவி அவன் தான் வந்திருக்கான். நீ எதையும் நம்பி அவனிடத்துல மோசம் போயிடாதே அப்படின்னு சொல்றார். அழகா வார்த்தை சொன்னா மகாபலி. பெருமானே வந்திருக்கிறான்னு சொன்னார், அவனே என்னிடத்துல ஏதேனும் கேட்டு பெறுகிறான்னு சொன்னா, இதை விட எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் உண்டா? வரட்டும் வரட்டும் பார்க்கலாம்ங்கிறான். எல்லாருக்கும் ரொம்ப கியூரியாசிட்டி, என்ன ஆப்போறதோ. இப்போ பக்கத்தில் வராரே அந்த குழந்தை இத்தனை அழகா இருக்கே இத்தனை அழகா இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தா பக்கத்தில் பெருமான் வந்தார். மகாபலி கேட்குறான், உனக்கு என்ன கல்யாணத்துக்கு பெண் வேண்டுமா? வேதாத்தியனம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க போல் இருக்கே, நல்ல பெண்ணாக வேணும்னா சொல்லு, நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உனக்கு ஏதாவது தேசம் வேண்டுமா? ராஜ்யாதிபதி ஆகணும்னு ஆசை இருக்கா? பசுமாடுகள்லாம் வேண்டுமா? என்ன வேணும்? என் சொத்தத்தனையும் வேணுமா? பெருமான் மெதுவாக சொன்னார், யானளப்ப மூவடி மண் தான்னார். இவ்வளோ ஜாக்கிரதையாக கேட்டிருக்காரு பாருங்க.